வணக்கம் எம்கேபட்டி 360 நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கத்தாரில் புர்கா எங்கே விலை குறைச்சலாக வாங்குறது அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் பஜார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்வக்ராவில் இருக்குது. அல்வக்ரா ஜனூப் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த இதுக்கு வந்து அல்வக்ராவிலேருந்து 542 அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு ஒன்று வந்துட்டுருக்குது. இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட்டு, கிட்டத்தட்ட ஓப்பனில் தான் இருக்கும் கடைகள் எல்லாமே. இங்கே வந்து அனைத்து விதமான பொருட்களுமே கிடைக்கும். அதாவது பெரிய பெரிய ஜாமான்கள்லேருந்து சோபா, ஃபர்னிச்சர் ஜாமான், வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறமா வந்து பெரிய நம்ம ஊரில் வந்து இந்த பிரியாணி ஆக்குறதுக்கான பெரிய பெரிய தேக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். பாத்திரம்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து அரபுகள் வீட்டில் வாங்கி அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பெரிய கிச்சன் வச்சு சாப்பாடு ஆக்கி போடுறவங்க இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த இதெல்லாம் நம்ம தாண்டி போனோம்னா உள்ளே வந்து சின்ன சின்ன அதாவது இந்த கடைகள் ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஆடைகளை வந்து ஏற்றுமதி பண்ணுற நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்குது. அதனால் பங்களாதேஷ்காரங்க தான் அங்கே வந்து இந்த மாதிரியான புர்கா கடைகளை நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த புர்காக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு வேணும்னாலும் அவங்க வந்து அதை வந்து ரெடிமேடாக தச்சு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ வாங்குகிற டிசைனு நம்ம ஊரில் நம்ம மக்கள் போடுற மாதிரியான புர்காக்கள் வாங்கணும்னாலும் இவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க அதை வந்து அவங்களே வந்து தச்சும் தர்றாங்க. இங்கே வந்து அந்த மாதிரியான தச்சு கொடுக்குறதுக்குன்னு நிறைய கடைகள் இருக்குது. நம்ம வந்து அளவு எந்த மாதிரி டிசைன் என்னங்கிறது கொடுத்துட்டோம்னா கூட அந்த மாதிரி தச்சு கொடுத்துட்டு திருப்பி நம்ம இன்னொரு நாள் வந்து வாங்கிட்டு போகலாம். அடுத்த நாளே அவங்க சொல்கிற தேதியில், இல்லை அங்கேயே நமக்கு பிடிச்ச டிசைன் இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம். நிறைய கலர்களில் நிறைய புர்காக்கள் இருக்குது. இந்த புர்காக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரபு மக்களும் வந்து வாங்குகிறாங்க. நம்ம கேரளா தமிழ் மக்கள் நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சில புர்காக்கள்லாம் வந்து இந்த அரபு ஸ்டைல்லையே இருக்கும், நம்ம ஸ்டைல்லையும் வந்து கொஞ்சம் இருக்குது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையும் வந்து புர்கா கடையாக தான் இருக்கும் பெரும்பாலும், அந்த லைன் ஃபுல்லாக. அதற்கு அடுத்தபடி தான் வந்து மற்ற கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க. அதே போல் அந்த அரபு நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய ஆடைகள், அதாவது அவங்க போடக்கூடிய அந்த நைட்டி மட்டுமே ஒரு ட்ரெஸ் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஈவினிங், அதாவது இது வந்து ஈவினிங் மார்க்கெட்டு, சாயங்காலம் தான் அது வந்து திறப்பாங்க. ஒரு 4-4:30 மணிக்கு தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஒரு 11-12 மணி வரலும் இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கூடுதல் டயத்தில் இருக்கும். பகலில் வந்து நம்ம வாங்கலாம், ஆனால் பகலில் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. நம்ம ஊர்கள் இந்த பொருட்காட்சி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஈவினிங்கில் இந்த கடைகள்லாம் வந்து அதிகமாக களை கட்டும். காரணம் வந்து பகலில் வெயில் ஓவராக இருக்கும். வெயில் ஓவராக இருக்கும்போது மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏசி இருக்காது. ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் பெரிய பெரிய ஃபேனுகளை தான் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அதனால் வந்து பொதுமக்கள் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் அதாவது மதிய நேரத்தில் காலை நேரத்தில் வரமாட்டாங்க. ஈவினிங் ஒரு 4-4:30 மணி போல் ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே வந்துட்டு நைட்டு ஒரு 11-12 மணி வரல இருந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க. அதற்காண்டி தான் வந்து சாயங்கால நேரத்தில் இந்த கடை வந்து அதிகமாக பாப்புலராக வந்து இருக்கும். அதிகமாக லைட்டெல்லாம் வச்சு நிறைய மக்கள்லாம் வந்து இங்கே கூடுவாங்க. அதனால் பெஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஈவினிங்கில் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நல்லா தான் இருக்கும். உள்ளே வந்து அல்மீரா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. அதுகளுக்கு பக்கத்தில் இது வெளியில் வந்து பெரிய இதில் வந்து செட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நிறைய கடைகள் இருக்குது, இந்த மாதிரி புர்கா கடைகள். நீங்கள் வந்து இந்த மாதிரியான புர்கா கடையில் வந்து நிறைய பார்க்கலாம். அதனால் வந்து நம்மளுக்கு 50-60 ரூபாய்க்கெலாம் கூட 50-60 ரியால் 50 ரியாலுக்கெலாம் வந்து புர்கா தர்றாங்க. இருந்தாலும் இன்னும் குவாலிட்டியாக இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ஊர் டிசைன், நம்ம ஊர் ஸ்டைல், நம்ம மக்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஸ்டைலெல்லாம் வந்து நீங்கள் இங்கே சொல்லி ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம இங்கே உள்ளதையே வந்து வாங்கிக்கிறா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இங்கேயே எழுதி ஒட்டியிருப்பாங்க, அபாயானே ஒட்டியிருப்பாங்க 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டு அந்த புர்காவெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. துபாய் ஷார்ஜாவில் தமிழ் கடைகள் நிறைய இருக்குது. மொலினா, இந்தியா சில்க்ஸு, இந்த மாதிரி சிங்கப்பூர் சில்க்ஸ், அந்த மாதிரி நிறைய கடைகளை வந்து அங்கே இருக்குது. அந்த கடைகளில் போய்ட்டு நம்ம சிங்கப்பூர் மற்றும் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து வரக்கூடிய புர்காவெல்லாம் வந்து வாங்கலாம். அவங்க வந்து அந்த மாதிரி குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே புர்காவுக்குன்னே வந்து பின்னாடி அந்த நைஃப் ரோட்டில் வந்து பின்னாடி இருக்குது, அந்த தேரா துபாயில். ஷார்ஜாவிலேயே அந்த ரோலாங்கிற இடத்துல இருக்குது. கத்தாரில் நான் விசாரித்த வரலும் அந்த மாதிரி சரியான இடம் இன்னும் தெரியலை. ஆசியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே அந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. நான் இன்னும் போய் பார்த்ததில்ல. ஆமாம், ஷெனையா அப்படிங்கக்கூடிய இடத்துல. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் போய் பார்த்ததில்ல. இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய புர்காக்கள் இருக்குது. இவங்கள்ட்ட கேட்டதில் இவங்க நம்ம ஊர் ஸ்டைலில், நம்ம ஊர் டிசைனில் அந்த ஃபோட்டோவோ இல்லை ஏதோ காட்டினாலும் தச்சு தர்றேன் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம ஊர் மக்கள் பயன்படுத்துகிற புர்காவை தான் இங்கேயும் வச்சுருக்குறாங்க. ஆமாம்,
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு, ஒட்டகத்துக்கான கயிறுகள் போல் ஆடு மாடுகளுக்கான கயிறு, அப்புறம் மண்பானை, மண் கோலைகள், தார்பாய், அதாவது இந்த ஓலப்பாய், சின்ன சின்ன இந்த மண்ணிலே செஞ்சக்கூடிய பூஜா பானைகள்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு. இது வந்து கறி வெட்டுறதுக்கான கட்டை, அதாவது ஒவ்வொரு வீட்லேயுமே இதை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க கறி வெட்டுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய இங்கே வந்து இருக்குது. அதே போல் இந்த கலர் கலராக இருந்துச்சு இந்த ஃபர்னிச்சர் ஜாமான்லாம், சேரு, அப்புறமா சோபாக்கள், இந்த மாதிரியான ஐட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அவங்க அந்த அவுட்டிங் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஜாமான். அதாவது பாலைவனம் பக்கத்தில் போயிட்டு லீவு நாளையில் அங்கே வந்து பார்பிக்யூ இந்த மாதிரி சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கான இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நிறையா இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் போய் ஒரு தரம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.